गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். இப்போது கோவிந்த சதகத்தோட 3வது கீர்த்தனம். போன வாட்டி 2 கீர்த்தனம் பார்த்தோம், இப்போ 3வது கீர்த்தனம் பார்க்க போகிறோம். இதில் வியாசரை பிரார்த்தனை பண்ணுற இந்த சிஷ்யன்னா இந்த பாட்டில் भज रे व्यासदेवं हे मानस भज रे व्यासदेवं हे मानस पाराशर्यं परमाचार्यं परमार्थप्रदं मुनिवर्यं भज रे व्यासदेवं हे मानस भज रे व्यासदेवं हे मानस सकलगमरस सारज्ञं सरसगुणालयं सर्वज्ञं भज रे व्यासदेवं हे मानस भज रे व्यासदेवं हे मानस प्रेमरसाब्धौ विहरन्तं ब्रह्मज्ञाने विरमन्तं भज रे व्यासदेवं हे मानस भज रे व्यासदेवं हे मानस मनसे व्यासर भजी அப்படிங்கிற வியாசர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? சிஷ்யர் என்ன சொல்றார்? அச்சதுர்வதனோ பிரம்மா த்விபாஹுரபரோ ஹரிஹி அபாலலோச்சன சம்புஹு பகவான் பாதராயணஹ. பாதராயணர் அப்படிங்கிறது இவருடைய பேர். வியாசர் அப்படிங்கிறது இட்ஸ் அ டைட்டில் இல்லையா? இவர் பேர் கிருஷ்ணத்வைபாயனர் அப்படிங்கிறத இவருடைய பெயர். அவர் சொல்றார் அச்சதுர்வதனோ பிரம்மா த்விபாஹுர் அப்பரோ ஹரிஹி அபால லோச்சன சம்புஹு பகவான் பாதராயணஹா. பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவா 3 பேருடைய ஈக்குவலண்ட், இவா 3 பேரும் சேர்ந்தா அதோட ஈக்குவலண்ட் வியாசருடைய அவதாரம் அப்படின்னு அவர் சொல்றார். ஏன் அப்படின்னா அப்பேற்பட்டவர் அவர் நம்ம சனாதன தர்மத்தோடைய மதஸ்தாபகர் அப்படிங்கிறார். நம்மளுடைய தர்மத்துக்கு மதஸ்தாபகர் யார் அப்படின்னா நிறைய பேர் இருக்கா. பட் நம்ம மெயினாக ஒரே ஒருத்தர் தான் சொல்லணும் அப்படின்னா அது நம்ம வியாச பகவான் தான் அப்படின்னு சிஷ்யன்னா இந்த இடத்துல சொல்கிறார். ஏன்னா அவர் நமக்காக அவ்வளோ கொட்டியிருக்காரு, நமக்காக அவ்வளோ இறஞ்சு கடந்த அந்த வேதத்தை 4 ஆர்கனைஸ் பண்ணுறார். அவர் வேதத்தை கொடுக்கல, ஏற்கனவே இருந்த வேதம்ங்கிறது அமானுஷ்யம், எப்போதுமே இருக்கும். அது வேதத்துக்கு ஆரம்பம்னு ஒன்று கிடையாது, முடிவுன்னு ஒன்று கிடையாது. வேதம் இட்ஸ் இட்டர்னல் இல்லையா? ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன இருந்ததுன்னா அன்ஆர்கனைஸ்டாக இருந்தது. அப்டில் வியாச பகவானுடைய அவதாரம் வரைக்கும் அன்ஆர்கனைஸ்டாக இருந்தது. வியாசர் நம்மளுடைய கதியை பார்த்துட்டு அவர் சொல்கிறார், அன்ஆர்கனைஸ்டாக இப்படி இருந்ததுன்னா எல்லாராலையும் கற்றுக்க முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம கிட்ட இருக்கிற ஒரு அவ்வியாஜ கிருப்பையினால், நம்மளிடத்துல இருக்கிற ஒரு அவ்வியாஜ கிருப்பையினால அதை ஆர்கனைஸ் பண்ணி 4 வேதமாக யஜுர்வேதம், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் அப்படின்னு பிரித்து கொடுக்குறார் வியாச பகவான் நமக்காக. அதோடு இல்லாமல் அவ்வளோ 18 புராணங்கள், உபநிஷத், உபபுராணங்கள்னு அவ்வளோ கொட்டுறார். மகாபாரதம் அப்படிங்கிற பாரத பஞ்சமோ வேதா அப்படிங்கிற அளவுக்கு 4 வேதம் இருக்கு இல்லையா? ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதம் 4 வேதம் இருக்கு. 5வது மகாபாரதம்ங்கிறது பாரத பஞ்சமோ வேதம், 5வது வேதம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதுல இல்லாத தர்மங்கள்னு ஒண்ணு கிடையாது. நமக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம மகாபாரதத்தை கொண்டு பார்க்கலாம். மகாபாரதத்தில் அது இல்லை, ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அது இல்லை, அவ்வளோதான். இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ சாஸ்திரங்கள், தர்மங்கள்லாம் கொட்டிருக்க. ராஜ தர்மம் இருக்குது, அந்த மாதிரி எல்லா விதமான தர்மங்களும் இருக்குது. பாலிட்டிக்ஸ், வார்ஃபேர் இருக்கட்டும், யுத்த தர்மம் எல்லாம் இருக்குது அதில். அந்த மாதிரி அவ்வளோ கொட்டிருக்காரு நமக்காக. இது எல்லாம் பண்ணியும் ஒரு பிரபஞ்சத்தையே சிருஷ்டி பண்ணியிருக்கார் வியாச பகவான். இந்த இடத்துல சிஷ்யன்னா ஹாஸ்யமாக சொல்லுவார், பிரம்மாவுக்கு திடீர்னு பிரபஞ்சத்தை, பிரம்மா இன்னைக்கு ராத்திரி தூங்கிட்டு அடுத்த நாள் காத்தால எழுந்துட்டு அச்சோ நம்ம எப்படி சிருஷ்டி பண்ணுறதுன்னு மறந்து போயிடுது அப்படின்னு அவருக்கு தோணித்துன்னா,
வியாசர் என்னென்ன கிரந்தங்கள்லாம் சிருஷ்டி பண்ணியிருக்காரோ அதெல்லாம் பார்த்துட்டு ஓ நம்ம இப்படி தான் பண்ணணுமா அப்படிங்கிற அளவுக்கு பண்ணிக்கலாம். அப்படின்னா அவ்வளோ மைன்யூட் டீட்டெயில்ஸ் அளவுக்கு வியாசர் வந்து அவரோட கிரந்தங்களில் சொல்லியிருக்கார். வாக்குனாலேயே ஒரு பிரபஞ்சத்தை கிரியேட் பண்ணியிருக்கார். என்னென்னா உலகத்தில் எவ்வளோ ஸ்பீஷீஸ்க்கு காலே இல்லை, எவ்வளோ ஸ்பீஷீஸ்க்கு லிம்ஸ் எல்லாம் இருக்குது, எவ்வளோ ஸ்பீஷீஸ்க்கு லிம்ஸ் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு டோ இருக்குது, 2 டோ இருக்கிற ஜீவராசிகள் என்னது, 3 டோ, 4 டோ, 5 டோ, 10 டோ, இதில் இந்த மாதிரி இந்த லெவல் ஆஃப் டீட்டெயில்ஸ்லேருந்து வியாசர் சொல்லியிருக்கார். அப்படிங்கிறதுனால வாக்குனாலே ஒரு பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணியிருக்கார். அப்படிங்கிறதுனால நம்மளுடைய மத ஸ்தாபகர், சனாதன தர்மத்தோடைய மத ஸ்தாபகர் இவ்வளோ விஷயம் பண்ணியும் அவருக்கு வந்து மனசில் ஒரு கவலை இருக்காம். என்ன அப்படின்னா மனசில் ஏதோ என்னமோ மாதிரி இருக்கு அவருக்கு. ஏன்னா என்னமோ நம்ம பண்ணாத மாதிரி இருக்கு, ஒரு ஃபீல் இருக்கே அப்படின்னு அவருக்கு தோன்றது. நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினச்சி அது பண்ணலைன்னா நமக்கு மனசில் ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் வியாசருக்கு இருக்குது. அந்த இடத்துல நாரதர் அந்த சமயத்தில் வரார். வந்துட்டு நாரதர் வந்து பகவானுக்கே குரு நாரதர் இல்லையா, வியாசர் பகவானுடைய அவதாரம். அந்த வியாசருக்கே குரு நாரதர் வந்து சொல்கிறார், உங்கள் மனசோட அந்த பதட்டம் எனக்கு புரியறது. என்ன அப்படின்னா அவர் சொல்கிறார், நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்கீர், பாரத பஞ்சமோ வேதகான மகாபாரதத்தில் இல்லாததெல்லாம் எல்லாம் இருக்குது, ரைட்? ஆனால் நீங்கள் கொடுக்காதது ஒன்று என்ன அப்படின்னா பகவானை பற்றி ஃபுல் சோல் ஃபோக்கஸ் பகவான் இடத்துல இருக்கிற மாதிரி பகவானுடைய லீலைகளாக இருக்கட்டும், ஒரு நவநீத சௌரிய லீலையாக இருக்கட்டும், ராச லீலையாக இருக்கட்டும், பகவானுடைய அந்த பால்யத்தில் எப்படிலாம் இந்த பிருந்தாவனத்தில் கோகுலத்துலலாம் லீலை பண்ணுறார், கோபர்களோடலாம் என்னென்னலாம் பண்ணுறார், தன்னோட ஃப்ரெண்ட்ஸோடு என்னென்ன மாதிரி லீலைகள்லாம் பண்ணுறார் அப்படின்னு அந்த ரசம் அந்த ரசிக்க தகுந்த அந்த லீலைகளெல்லாம் நீங்கள் சொல்லலை. கிருஷ்ணரை பற்றி மகாபாரதத்தில் இருக்கு, ஆனா என்ன அப்படின்னா எல்லாம் இருக்கு, அதுவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மகாபாரதத்துல இருக்கு. ஆனா இந்த இடத்துல நாரதர் சொல்றாராம், நீங்க வந்து வெறும் ஃபுல் ஃபோக்கஸ் பகவானுடைய அவதாரத்திலேருந்து ஆரம்பிச்சு பகவானோட லீலைகள், பால லீலைகள் நீங்க அவ்வளோ சொல்லணும், அதுதான் மிஸ்ஸிங் அப்படின்னு அவர் சொல்றார். ஏன்னா இந்த இடத்துல சொல்றார், பாகவதத்துக்கும் மகாபாரதத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா பாகவதம் குழந்தைக்கும் புரியும், குழந்தையும் இன்ட்ரெஸ்டாக கேட்கும். கிருஷ்ணன் வந்தானா அந்த வெண்ணெய் எப்படி திரிச்சு சாப்பிட்டா அப்படின்னா குழந்தையும் வந்து அவ்வளோ லைஃப்போட கேட்கும். இதே அங்கே வந்து யுதிஷ்டர் வரார், அவருக்கு தர்மம் என்ன அப்படின்னு சொல்லி இதுதான் தர்மம் அப்படின்னு சொல்லி அவர் டிபேட் பண்ணுறார் அப்படின்னா குழந்தை என்னப்பா சொல்கிறேன் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி ஓடி போயிடும் இல்லையா. அதே மாதிரி ஒரு டைரக்ட் கம்பேரிசன் பாகவதத்துக்கும் மகாபாரதத்துக்கும் என்ன அப்படின்னா விஸ்வரூப தரிசனம், ரைட்? இப்போ பாகவதத்திலையும் விஸ்வரூப தரிசனம் இருக்கு, மகாபாரதத்திலையும் பகவத்கீதை வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் மகாபாரதம் இல்லையா. ஸோ பகவத்கீதையிலையும் ஒரு விஸ்வரூபம் வருது. அர்ஜுனன் எப்பேற்பட்ட ஒரு ஞானி, ஒரு க்ஷத்ரியன், பயம்னா என்னன்னே தெரியாத அர்ஜுனன் பகவானுடைய விஸ்வரூபத்தை கண்டு பயப்படுறார். நீங்க போதும், இந்த விஸ்வரூபம் வேண்டாம் அப்படின்னு அலறார் அர்ஜுனன். பாகவதத்தில் ஒரு விஸ்வரூபம் இருக்கு. என்ன அப்படின்னா பகவான் மண்ணள்ளி சாப்பிட்டுட்டான் அப்படிங்கும்போது அவன் அம்மா எங்க ஆகாமி அப்படின்னு அவர் வாய்க்குள்ள ஒரு விஸ்வரூபம், அந்த பிரபஞ்சமே அந்த வாய்க்குள்ளக்கு தெரியுது. அப்படிங்கும்போது இந்த கதையை குழந்தை கூட ஆசையா சொல்லும், ஆசையா கேட்கும் இல்லையா. அந்த விஸ்வரூபத்தை எப்பேற்பட்ட ஞானியான வீரனான அந்த தீரனான அந்த அர்ஜுனனே பயப்படுறார். இந்த இடத்துல ஒரு பச்சை குழந்தை அதை கேட்டாலும் அப்படியா அப்படின்னு ஆசையா கேட்கறது, இன்னொருத்தட்ட ஆசையா இந்த மாதிரி உள்ளுக்கு தெரியறதா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா சொல்றது இல்லையா குழந்தையும். அதுதான் பாகவதத்துக்கும் பாரதத்துக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம். அப்படிங்கிறதுனால நாரதர் இங்க வியாசர்கிட்ட சொல்றார், நீங்க வந்து சகல சாஸ்திரங்களுக்கும் சாரமான அந்த பகவானுடைய கிருஷ்ணருடைய லீலைகளை சொல்ற மாதிரி ஒரு கிரந்தத்தை நீங்க அருளி செய்யணும். ஸ்ரீமத் பாகவத புராணம் அப்படிங்கிற 18வது புராணத்தை நீங்க அருளி செய்யணும் அப்படின்னு சகல சாஸ்திரங்களுக்கும் சாரமான இந்த கிருஷ்ண லீலையை நீங்க எடுத்து சொல்லணும். அது சொன்னா உங்க மனசுல அந்த சாந்தி வந்துடும் அப்படின்னு உபதேசம் பண்ற நாரதர். எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுவார் இல்லையா, குழந்தைக்கும் உபதேசம் பண்ணுவார், வியாசருக்கும் உபதேசம் பண்ணுவார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வால்மீகி பகவானுக்கும் உபதேசம் பண்ணியிருக்கார். ஸோ அதனால எல்லாருக்கும் உபதேசம் பண்ற அந்த நாரதரையும், எல்லாருக்கும் குருவா இருக்கிற நாரதரையும் ஸ்மரிச்சுண்டு பிரார்த்தனை பண்ணிண்டு இந்த இடத்துல ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் அப்படிங்கிற அந்த புராணத்தோடைய கிரந்தகர்த்தாவான வேதவியாசரையும் ஸ்மரிச்சுண்டு பிரார்த்தனை பண்ணிண்டு மேலும் நம்ம அடுத்த வாட்டி பார்க்கலாம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.